சொந்தங்கள் எல்லாருக்குமே வணக்கம் மற்றும் ஒரு காணொலியினூடாக உங்களோட இணைஞ்சு கொள்கிறோம். என்னடா வளமையாக பார்க்குறத விட இடங்கள் எல்லாமே வித்தியாசமாக இருக்குன்னு யோசிப்பீங்கள். உண்மைதான். வளமையாக எங்களுடைய காணொலி எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கள் யாழ்ப்பாணத்தை மையப்படுத்தி யாழ்ப்பாணத்தில் எடுக்கப்பட்ட காணொலிகளாகத்தான் இருக்கும். இப்போ நாங்கள் நிற்கிற இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டியில் நிற்கிறோம். கண்டியில பேராதனை பல்கலைக்கழக வளாகத்துக்குள்ள நிற்கிறோம். அந்த வகையில பேராதனை பல்கலைக்கழகம் என்ன மாதிரி இருக்கு, இந்த வளாகங்கள் எல்லாமே என்ன மாதிரி இருக்கு, நோம்லாவே இந்த மலை பிரதேசங்கள் நல்ல வடிவா இருக்கும், கண்டியும் நல்ல வடிவான ஒரு இடம். அந்த அடிப்படையில இந்த பல்கலைக்கழகம் என்ன மாதிரி இருக்கு, என்னென்ன அம்சங்கள் பல்கலைக்கழகத்துக்குள்ள இருக்குன்றதை நாங்கள் இதில் பார்க்க போகிறோம். நிறைய விஷயங்கள் எங்களால் காட்ட முடியல. ஏன்னா நாங்கள் போன நேரம் இரவாகிட்டு அப்போ எங்களால் ஒரு குறிப்பிட்ட பகுதிகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதை நாங்கள் இந்த காணொலி மூலமாக தாரோம். இங்கே பேராதனை பல்கலைக்கழகத்தில் படிக்கிற ஒரு ஆள் தான் எங்களுக்கு இன்றைக்கு சொல்ல போகிறா என்ன மாதிரி என்னென்ன இடங்கள் இங்கே இருக்குது என்று சொல்லி குறிப்பிட்ட ஒரு சில இடங்களை நாங்கள் இந்த காணொலி மூலமாக காட்ட போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தட்டு தட்டா இருக்கும் போட்டோ அதுக்குள்ள அதை வெட்டி பார்த்துட்டு போகணும். படத்துல படத்துல வரும். ஓ எதுல நிகழ்ச்சி நடக்கும்? இந்த ரவுண்ட்ல எல்லாரும் சந்திரா திறந்த வழி அரங்கு. ப்ளூமிங் இதுதான் மக்களே. அந்த மஞ்சள் என்ன இது வீடியோல வடி இல்லாம கிடக்கு. பார்த்துருப்போம். 9:30 மட்டும்தான் திறந்து. அங்கே டான்ஸ் ஆடுங்கள், விளையாடுங்கள், நல்லா இருக்குமா. சும்பா சும்பா உடம்பு குறைக்கிற டான்ஸ், ஜும்பாவோ சும்பா அதெல்லாம் இருக்குது தெரியுமா. படிங்க நாங்கள் போகிறதுக்கு பிறகு போயில அது கஷ்டமான ஸ்டெப் எல்லாம் போடுறாள் ஆள் 3-2 ஆடுறவங்க. அதனால விட்டுட்டேன். இந்த மரம் தான் அந்த ப்ளூ மஞ்சள் கலர் பூ பூக்குறது. எல்லா மரம் பூக்குன்னு இது நிறையா பூ.
இதுதான் பூக்கும். கொடிய பூக்கும். ஓ எல்லா இடத்தையும் இந்த கொடி தான் பூக்கும், மரம் பூக்காதான். அப்படிதான் சொன்னாங்க. செனட்டு போய் பார்ப்போமே, அதால போகும். அம்மா தூணுகள் இருக்கும். அதான் சரி. இதெல்லாம் ரெண்டு பார்த்தா ஃபுல்லா மஞ்சளா இருக்கும். பூ பூக்குறேன் மேல காணம் எல்லாமே மஞ்சளா. இதுலதான் சீனியர்ஸ் அந்த இதெல்லாம் பெருசா கிரிவு அப்படி அந்த கோட்டை எடுத்துட்டு போனது. அதை போனா அப்புறம் நாங்கள் அதை போய் எடுத்தோம். இதுதான் எங்களோட டிபார்ட்மெண்ட் ஜோக்குறது. இந்த வீடு போலாம். திரும்பி அங்கே போவோமா இல்லாட்டி திரும்பி போவோம்? திரும்பி போவோம். அங்கே போவோமா திரும்பி போவோமா? இல்லை குறுக்கு பாதையோட கதை அங்கே இருக்கிறேன். திரும்பி போவோம். அப்போ இதுக்கால செனட்டுக்கால போய் ஏசிஎம் போட்டு அதுக்கு பின்னால் ஒரு இடம் இருக்குவா, அதில் நீ போட்டது ஏடிஎம் பின்னால் இல்லை இல்லாத மரமும் ஒரு கலர் ரெண்டு கட்டடம் மாதிரி போட்டோ எடுக்கிறது. முருகா முருகா அதுக்கு என்ன எல்லாம் பாடமாக்கி நானும் தான் சொல்கிறேன். உன்னண்ட எல்லாத்தையும் இதெல்லாம் பாடமாக்கி வச்சுக்கோங்க கேட்பாங்க. அப்படி வா
இது என்ன சும்மா ஒரு கட்டிடமே ஓ அப்படியா இருக்கா ஒன்றும் தெரியாது தெரியாது அதான் அந்த இலை இல்லாத மேலே மதுக்குள்ள இருந்து ஃபோட்டோ எடுக்கிறேன் இப்போ தெரியாது இல்லை கிடக்கு போல இல்லை முளைச்சிட்டு வருகிறேன் அது மழை பெஞ்சதோடி அட்டை இருந்தாலும் பேமாங்க என்ன சும்மா சொல்கிறேன் மழை பெய்ய நான் அதை ஈரமாக கூட வரல குளிக்கிறான் அங்கே வேற அதுக்கு விலை இல்லை பா இவ்வளவு பெரிய உருவமாக தெரிகிறது நான் தான் அவவும் பெரிய உருவம் தான் பார்த்தீங்களா அதெந்த மரம் பூக்கிற மரம் அது என்ன அந்த சரி நாங்கள் திரும்பி போகிறோம் உங்களோட கேம்பஸுன்ற எத்தனை பகுதி காட்டியிருப்போம் ஒன்று 100க்கு வீதம் சொல்லு ஃபேக்கல்ட்டியில் 9ல் ஒரு ஃபேக்கல்ட்டி ஃபுல்லாக காட்டி அதுவும் ஃபுல்லாக காட்டு பெரிய புழு தானே என்ன உனக்கு நீ வரையில நான் சுற்றி அங்கால விளையாடுறேன் நீ வேற நீ என்னால் இல்லாத இதுக்கு மிஞ்சி உங்களை யார் படிக்கிற இடம் மட்டும் கட்டினாச்சு ஒரு ரெண்டு கட்டிங்க ஏதாவது பார்த்துருப்போம் ஐயோ வேண்டாம் ஒரு ரவுண்ட் இருக்கேன் யார் கட்டினாலும் பரவாயில்ல மக்களே எனக்கு இதுக்கு மிஞ்சி காணொளியை நீட்டிக்கொண்டு செல்ல நேரமில்லை விருப்பவும் இல்லை நாடகம்